அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்று ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் வழியாக இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டார்கள். இயேசுவின் பிறப்புக்கு பிறகு, இயேசுவின் பாடுகளின் மரணத்திற்கு பிறகு, இயேசுவின் திரு ரத்தத்தினால் இந்த உலகமே மீட்பு பெற்றிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள். உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக இயேசு தன்னையே கழுமரத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். எந்த ஒரு உறவுகளும் செய்துவிடாத ஒரு அற்புதமான தியாகம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக செய்திருக்கிறார். எனவே அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்தவர்களாக, இயேசுவின் திரு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இந்த திருப்பலியிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி உள்ளே உமது இரக்க செயலை எங்கள் நிலைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 9 இறை திருவசனங்கள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன.
குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 147. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வாங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா? கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று இறைவனுடைய அன்பை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அதை அனுபவித்தும் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும், உறவுகள் நம்மை உதாசீனப்படுத்தினாலும், உடன்பிறப்புகள் நம்மை அவமானப்படுத்தினாலும், நண்பர்கள் நம்மை காட்டி கொடுத்தாலும், பணியிடங்களில் தோல்விகளை சந்தித்தாலும், ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தாலும், தனிமையில் உங்களையும் என்னையும் நாம் திணித்துக் கொண்டு அழுது புலம்பு கொண்டுகின்ற பொழுது, வாழ்க்கையின் விரக்தியிலே வாழ்க்கையின் விளிம்பிலே நாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, உங்களையும் என்னையும் நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது அழித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் நமக்குள் எழுகின்ற பொழுது, அழாதே, திகையாதே, கலங்காதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். இது நம் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுத்திருக்கும்.
இதை யாரும் வெளிப்படையாக சொல்லிவிடவும் முடியாது. இதற்கு சரியான விளக்கங்களையும் நாம் கொடுத்து விட முடியாது. ஏனென்றால் இந்த இறை அனுபவம், தோல்வியின் இறை அனுபவம் என்பது ஒரு மாறுபட்ட அனுபவம். அது எந்த விதத்திலும் நாம் அடுத்தவர்களுக்கு விளக்கங்களை கொடுத்து விட முடியாது. அந்த அளவிற்கு இறைவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இறங்கி வந்து நம்மை துன்பத் துயரங்களிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்று வாழ வழியை வகுத்து கொடுத்து இந்த உலகத்தின் எதிர்நீச்சலை சந்திக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஆற்றலையும் உந்து சக்தியும் கொடுப்பார் என்பது யதார்த்தமான ஒரு உண்மைதான். ஆனால் மனதிற்கு வேதனை என்னவென்றால், பல நேரங்களிலே இந்த உண்மையை அறிந்தவர்கள் கூட இந்த உலகத்தை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நற்செய்தி வாசகம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? பரிசேயனுடைய வீட்டிற்கு, தலைவருடைய வீட்டிற்கு இயேசுவுக்கு அழைப்பு வந்திருக்கிறது, உணவு அருந்த வேண்டும் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, கிரேக்க உரோமை என்ற கலாச்சாரத்தில் பார்க்கின்ற பொழுது விருந்து உபசரிப்பு என்பது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக காணப்படும். இந்த விருந்து உபசரிப்பு என்பது ஒரு தனி கலாச்சாரத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அழகு நிறைந்த ஒரு நிகழ்வு அது, பெருமை மிக்க நிகழ்வு அது, போற்றுதற்குரிய நிகழ்வு அது. ஆனால் அதிலும் ஒரு குறையை நீங்களும் நானும் காண முடியும். ஏனென்றால் ஏற்ற தாழ்வுகள் அந்த விருந்திலே காண முடியும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலைமையை அந்த விருந்திலே காண முடியும். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, பணக்காரன், வறியவன் என்று இப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல அந்த விருந்துகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். எனவே விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் உடனடியாக சென்று முதலிடத்தில் அமருவது என்பது ஒரு கேள்விக்குறியான இடம். எனவேதான் இயேசு வேதத்தில் அற்புதமாக சொல்லுவார், உங்களை விருந்திற்கு அழைத்திருந்தால் நீங்கள் உடனடியாக சென்று முதலிடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட உயர்ந்தவர்களை ஒருவரை அழைத்திருக்கலாம். எனவே காத்திருங்கள், அழைத்தவர் உங்களை அழைத்து சென்று முதன்மை இடத்தில் அமர வைத்தால் மகிழ்ச்சியோடு அமருங்கள் என்று. போற்றுதற்குரிய, பெருமைக்குரிய, பாராட்டுதற்குரிய, மதிப்பிற்குரிய இந்த விருந்திலும் ஏற்றத்தாழ்வுகளை நம்மால் காண முடிகிறது. இயேசுவும் அப்படிப்பட்ட விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் சென்றவர் அந்த இடத்திலே அமருகின்ற பொழுது நீர்க்கோர்வை உள்ள ஒரு நோயாளி அங்கே இருப்பதை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும். இரண்டு விதமான கேள்விகள் நமக்குள் எழலாம். அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற பொழுது, ஒருவேளை அழைத்த இந்த பரிசேய தலைவன் இந்த நீர்க்கோர்வை உள்ள நோயாளியை வேண்டுமானாலும் அழைத்து வந்திருக்கலாம். ஒருவேளை இயேசு அவனுக்கு குணமளிக்கும் சக்தியை கொடுக்கிறாரா, நோயிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரா என்ற எண்ணங்களும் இருக்கலாம். அல்லது ஒருவேளை இந்த நோய் உள்ளவன் இயேசுதான் வந்திருக்கிறார் என்று அறிந்து வைத்து எதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் என்னை குணப்படுத்தினால் போதும் என்ற எண்ணத்தில் கூட அங்கே வந்திருக்கலாம். இந்த இரண்டு நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஏனென்றால் இந்த பரிசேய கூட்டம் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உற்று நோக்கி அவர் மீது ஒரு குற்றங்களை சுமத்த வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். அந்த வரிசையில் கூட இந்த மனிதனை வரவழைத்திருக்கலாம் என்பது இறையியல் வல்லுநர்களுடைய ஒரு யதார்த்தமான சிந்தனையாக கூட இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இயேசு அந்த இடத்தில் அற்புதமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை காட்டுகின்றது. அந்த நீர்க்கோர்வை உள்ள மனிதனை பார்த்து பரிசேயர்களை பார்த்து கேட்கிறார், ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று. ஏனென்றால் இந்த ஓய்வு நாளுடைய முறைகளையும் சட்டத்திட்டங்களையும் இந்த பரிசேய கூட்டம் என்பது மக்கள் மீது திணித்துவிட்டு தங்களுக்குரிய சட்டத்தை அவர்கள் பயன்படுத்தி மறைமுகமாக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை இயேசு நுணுக்கமாக மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய வீதிகளிலோ உங்களுடைய பகுதிகளிலோ திறந்து கிடக்கின்ற கிணற்றுகளிலே
நீங்கள் பராமரித்து கொண்டிருக்கின்ற மாடுகளோ ஆடுகளோ எந்த கால்நடையோ ஒருவேளை உங்கள் குழந்தைகளோ விழுந்து விட்டால் ஓய்வு நாளில் அதை எடுக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உடனடியாக அது உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் தூக்குகிறீர்களே, அதைவிட இது மேலானது. கால்நடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நீங்கள் மனிதர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? மனிதர்கள் அனைவருமே என் சாயலாக தந்தை படைத்திருக்கிறார். இவர்கள் அனைவருக்கும் மீட்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணுலகிலே நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு அற்புதமாக தன்னுடைய புதுமையினுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். குணப்படுத்துவது முறையா இல்லையா என்ற கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. ஓய்வு நாளில் கிணற்றில் விழுந்திருக்கின்ற மாட்டையோ ஆட்டையோ அல்லது குழந்தை எடுத்தல் இதுவும் சரியா என்ற கேள்விகளுக்கும் அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவின் செயல் அங்கே மனித நேயத்தை வெளிப்படுத்தியது. இயேசுவினுடைய செயல் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தது. இயேசுவினுடைய செயல் ஒரு அநீதியை அழித்தது. இயேசுவினுடைய செயல் இருளை அகற்றி ஒளிச்சத்தை ஏற்றியது. அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வாழ்வு வாழதான் அழைப்பு விடுத்திருக்கிறார். பரிசேயர்கள் ஒவ்வொரு முறையும் யூத சமுதாயத்தை சார்ந்த அனைவருமே மீட்பு எங்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று தலைகணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எங்களை மட்டும்தான் இறைவன் தேர்ந்தெடுத்து பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாத்து வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு அழைத்து சென்று உடன்படிக்கையின் கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தை விட தலை சிறந்த சமுதாயமாக எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு இனத்து மக்களுக்கும் சமாரியர்களுக்கும் எல்லோருக்குமே மீட்பு உண்டு என்பதை வெளிப்படுத்தத்தான் இந்த நீர்க்கோர்வை உள்ள நோயுள்ள மனிதனை குணமாக்கினார். பல நேரங்களில் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றுவிட்டு கிறிஸ்துவன் என்கின்ற அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை சற்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இறைவன் இரக்கமுள்ளவர், மன்னிக்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்கின்ற இந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிற அட்டுழியங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் பரிசேயர்களுக்கும் யூத சமுதாயத்திற்கும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்காது. ஆனால் இதை அழித்து கிறிஸ்துவை போல இயேசு வாழ அழைப்பு விடுக்கிறார். வாழ முயற்சி செய்வோம். இந்த திருப்பலின் வழியாக இயேசு உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நமது அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவு மனித உழைப்பின் பயன் மனது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு என்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் மறைநிகள் வழியாக வந்தடையவும் என் மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீன் பழிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீதும் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானகத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் அணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்ட எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராகிடவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் முகமதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் இடமால பாரத்தால ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.